Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ல இருந்து கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கொஸ்டின் வருது அப்படின்றத பார்க்க போறோம். முதல் கொஸ்டின் பாருங்க. In a circular table of radius 32 cm, a design is formed. இந்த சைடுல கொடுத்திருக்கிறது எல்லாமே டிசைன்ஸ். Leaving an equilateral triangle ABC in the middle. நடுவுல இருக்க ட்ரையாங்கிள் வந்து ஒரு equilateral triangle இருந்துச்சுன்னா find the area of the design. இந்த டிசைனோட ஏரியா மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டிசைனோட ஏரியா மட்டும் வேணும் அப்படின்னா மொத்த சர்க்கிளோட ஏரியால இருந்து இந்த ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணிட்டா போதும். அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு பண்றோம். ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் த சர்க்கிளோட பேசிக் ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர். ஸோ பையோட வேல்யூ நம்ம 22/7 அப்படின்னு நமக்கு தெரியும் கால்குலேஷனுக்காக. ஆர் வந்து ரேடியஸ். ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஆல்ரெடி இங்கே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. 32 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அதான் நான் இங்கே டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால இதை நம்ம 32 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 32 ஸ்கொயர் பண்ணிட்டு 22 கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது 22,528 கிடைக்குது. டினாமினேட்டரில் இருக்க 7 அப்படியே இருக்கட்டும். ஸோ இதில் கொஸ்டினில் எல்லாமே மீட்டர் சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா சென்டிமீட்டரில் எழுதிக்கலாம். இங்கே சென்டிமீட்டரில் தான் ரேடியஸ் மென்ஷன் ஆயிருக்கு. அப்போ இதை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது உங்களோட ஏரியா ஆஃப் த சர்க்கிள். இப்போ நம்மளோட எய்ம் என்னென்னா இந்த நடுவில் இருக்க ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறது. ஆனால் அந்த ட்ரையாங்கிளோட சைடோட லென்த் நமக்கு தெரியாது. சைடோட லென்த் தெரிஞ்சால் ஈஸியாக ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா நம்ம போட்டிருக்கலாம். ஆனால் அதை போட முடியாது இப்போது. ஏன்னா பேஸும் தெரியாது, ஹைட்டும் தெரியாது, அதோட சைடும் நமக்கு தெரியாது. எல்லாமே நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதை எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமில் இருந்து இந்த ஓபிசியை நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இது வந்து ஓபிசி. இந்த டயக்ராமில் இருந்து இங்கே வரைஞ்சிருக்கோம். இதில் ஓலேருந்து ஒரு 90 டிகிரி லைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதை வந்து ஒரு எம்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஓபின்றது ரேடியஸ் அப்படின்றதுனால இது 32 சென்டிமீட்டர்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல ஓலேருந்து இப்போ வந்து நம்ம இந்த சிக்கு கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ இங்கேருந்து ஏக்கு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சர்க்கிள் அப்படின்றது வந்து 360 டிகிரி. 360 டிகிரின்றது இந்த டயக்ராமுக்குள்ளே இந்த மாதிரி 3ஆக டிவைட் ஆயிருக்கு. அப்போ 360/3ன்றது இது டோட்டலாக 120 டிகிரி வரும். இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணும்போது ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ளே 60, இன்னொரு ட்ரையாங்கிளுக்குள்ளேயும் 60 கிடைக்கும். இதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எழுதியாச்சு. இதோட பேஸும் ஹைட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரிக்னாமெட்ரி தான் யூஸ் பண்ணணும். இந்த ஒரே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ OMB அப்படின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் இங்கே தான் 90 டிகிரி இருக்குது. அப்போ இதுதான் நம்மளோட ஹைபாட்டனஸ் சைட். அப்போ 60க்கு எதிரில் இருக்க இந்த BM தான் நம்மளோட ஆப்போசிட் சைட். இது நம்மளோட அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போது சைன் அப்ளை பண்ணும்போது ஆப்போசிட் கிடைக்கும். காஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு அட்ஜசன்ட் சைட் கிடைச்சிரும். ஸோ முதல்ல sin 60 இஸ் ஈக்குவல் டு சைனோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனஸ் சைட் அப்ளை பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் லென்த் வந்து BM, ஹைபாட்டனஸோட லென்த் ஆல்ரெடி இங்கே 32ன்னு கொடுத்துட்டாங்க. 32ன்னு எழுதிக்கலாம். ஸோ sin 60யோட டேபிள் வேல்யூ √3/2. இங்கே BM/32ன்னு இருக்குது. டிவைடில் இருக்க 32 அங்கே வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 32 √3/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளோட பிஎம்மோட லென்த்து. ஆனால் இந்த ட்ரையாங்கிளோட பேஸ்ன்றது பிஎம் கிடையாது, பிசி. அப்போ இந்த பிலேருந்து சி வரைக்கும் மொத்த லென்த்தும் வேணும். இந்த பிஎம்மும் இந்த எம்சியும் ஈக்குவல் இன் லென்த்து. இப்போ பிசியோட லென்த் வேணும்னா 2 டைம்ஸ் பிஎம்மால் மல்டிபிள் பண்ணால் போதும். இப்போ 2 இன்ட்டு பிஎம்மோட வேல்யூ வந்து 32 √3/2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 2வை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 32 √3 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் நம்மளோட பிசியோட வேல்யூ. இப்போ பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிளை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிளை கண்டுபிடிக்கணும். இந்த ஹைட்டுன்றது இந்த பார்ட்டு. இதோட ஹைட்டை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஓஎம்மோட லென்த் வேணும். ஓஎம்ன்றது காஸ் தீட்டா பண்ணும்போது கிடைக்கும். ஸோ காஸ் 60 டிகிரிஸ் ஈக்குவல் டு adjacent side by hypotenuse side நம்மளோட பேசிக் ஃபார்முலா. adjacentல இருக்கிற லென்த் வந்து OM divided by hypotenuseோட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டினில் 32ன்னு இருக்குது, அது எழுதிக்கலாம். cos 60 டிகிரியோட டேபிள் வேல்யூ 1/2. இந்த பக்கம் OM/32ன்னு கிடச்சிருக்கு. டிவைடில் இருக்க 2 இல்லை, இந்த டிவைடில் இருக்க 32 இங்கே எடுத்துகிட்டு வந்துருங்க, மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 32/2 இஸ் ஈக்குவல் டு OM அப்படின்னு கிடைக்குது. இந்த 2வையும் 32வையும் கேன்சல் பண்ணிட்டா 16. அப்போ OMோட வேல்யூ வந்து 16 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு குட்டி ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் மொத்த ட்ரையாங்கிளும் கிடச்சிரும். அப்படி இல்லை இது மொத்தமாக இதோட ஹைட்டை வந்து நான் இந்த 32 ஆட் பண்ணி கண்டுபிடிக்கினாலும் ஓகே தான். ஸோ நான் முதல்ல இந்த குட்டி ட்ரையாங்கிள் தான் ஃபைண்ட் பண்ணுறேன். ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ் வந்து BC, ஹைட் வந்து OM. ஸோ ½ இன்ட்டு பிசிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் இங்கே இருக்குது 32 √3. ஸோ 32 √3 மல்டிபிள் பை OMக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து 16. அதனால் 16 எழுதிக்கலாம். 2 டேபிளில் இந்த 32 கட் ஆகிடும். 16 டைம்ஸ் 16 சார் 256 √3 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து ஏரியா ஆஃப் இந்த ஓபிசி, இந்த குட்டி ட்ரையாங்கிள் தான். இப்போ ஏரியா ஆஃப் த மொத்த ட்ரையாங்கிளும் வேணும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்றது வந்து 3 times area of BOC க்கு equal.
ஸோ நம்ம இதை ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. 3 மல்டிபிள் பை பிஓசிக்கு நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 256√3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணிடலாம். மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 768 கிடைக்குது. 768√3 அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ இதான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ நம்மளோட டிசைனோட ஏரியா மட்டும் நம்ம எழுதி கம்ப்ளீட் பண்ணோம். டிசைனோட ஏரியான்றது சர்க்கிளோட ஏரியா மைனஸ் நம்மளோட ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ சர்க்கிளோட ஏரியா நம்ம இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த ரெண்டத்தையும் எடுத்து இந்த மாதிரி எழுதிருங்க. ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர், நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்ச ஆன்சர். அவங்க √3க்கு எந்த வேலையும் சப்ஸ்டிட் பண்ணலாம், நம்ம இதை இப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுலேயே 6 ஆப்ஷனில் பாருங்கள். அதே மாதிரி ஏரியா ஆஃப் த ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிளில் தான் கேட்டிருக்காங்க. சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்குலர் ஃபீல்டு 15 மீட்டர், 16 மீட்டர், 17 மீட்டர். At the 3 corners of a field, a cow, a buffalo and a horse are tied separately with a rope of 7 meter each to grass the field. Find the area of the field which cannot be grasped by the 3 animals. √21 ஓட வேல்யூ 4.58 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள் ஃபீல்டு இருக்குது. இதோட 3 கார்னர்லேயும் கவ், பஃபலோ, ஹார்ஸ் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்க ரோப் வந்து 7 மீட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு செக்டர் ஃபார்மில் வந்து ஏரியா வந்து அனிமல்ஸால் கிராஸ் ஆகிடும். இந்த நடுவில் இருக்க போர்ஷன் மட்டும் கிராஸ் ஆகிருக்காது. இந்த அன்கிராஸ்டு ஏரியா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது பர்டிகுலரில் எந்த ஷேப்பும் கிடையாது. அதனால் என்ன பண்ணலாம்னா, இந்த ட்ரையாங்கிளோட மொத்த ஏரியாவையும் கண்டுபிடிச்சிட்டு இந்த 3 செக்டரையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த அன்கிராஸ்டு ஏரியா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் த ஃபீல்டு விச் கேனாட் கிராஸ் பை த 3 அனிமல்ன்றது வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்லேருந்து ஏரியா ஆஃப் த 3 செக்டர்ஸ் அந்த கிராஸ் பண்ண ஏரியாவை மட்டும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக்காக ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் வேணும். ஆனால் இதில் ஹைட்டு கொடுக்கல. இது வந்து ஒரு ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். நம்மளால் இதை டேரெக்டாக ஹைட் கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்போ இந்த மாதிரி 3 சைடு கொடுத்துட்டு ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். 3 சைடில் ஒரு சைடை வந்து ஏ, ஒரு சைடை பி, ஒரு சைடை சி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஹெரான்ஸ் ஃபார்முலா நீங்கள் வந்து 9th ஸ்டாண்டர்டில் ஒரு சாப்டராகவே படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஹெரான்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா முதல்ல எஸ்ஸை கண்டுபிடிக்கணும். எஸ்ன்றது வந்து செமி பெரிமீட்டர். a + b + c / 2 பண்ணோம் நம்ம. ஸோ ஏ வந்து 15, அப்புறம் 16, ஒரு சைடு வந்து 17. 3 சைடு கொடுத்துருக்காங்க. 15 + 16 + 17/2 பண்ணிடலாம். ஸோ இது மூணத்தையும் ஆட் பண்ணும்போது 48 கிடைக்குது. 48/2 தான் நம்மளோட வேல்யூ. 48/2. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது எஸ்ஸோட வேல்யூ 24 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 24, எஸ் வந்து 24 தான். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்றது நம்மளோட ஹெரான்ஸ் ஃபார்முலா படி எஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் சி, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி தான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹெரான்ஸ் ஃபார்முலாவில். எஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே 24ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ்ஸுக்கு பதிலாக 24, எஸ் மைனஸ் ஏன்னா 24ல் 15 மைனஸ் பண்ணிக்கணும். எஸ் மைனஸ் பினா 24ல் 16, எஸ் மைனஸ் ஏன்னா 24ல் 17 மைனஸ் பண்ணால் நமக்கு ஒரு 9, ஒரு 8, ஒரு 7 கிடைக்குது. ஸோ எழுதியாச்சு. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இதை வந்து முதல்ல வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி எல்லா நம்பரையும் வந்து பிரேக் பண்ணிக்கோங்க. பிரேக் பண்ணிட்டு வெளியில் எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி வெளில எடுக்கும்போது இப்போ இங்கே வந்து 24 இருக்குது. 24ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் 9 வந்து 3 3s எழுதிடலாம். 8 வந்து 2 × 2 × 2ன்னு எழுதிடலாம். ஸோ இப்படி எழுதும்போது ஸோ 24க்குள்ளே 3 2 ஒரு 3 இருக்குது, 9க்குள்ளே 2 3 இருக்குது, 8க்குள்ளே 3 2 இருக்குது, 7 வந்து ப்ரைம் நம்பர். இந்த 2 2க்கு ஒரு 2 வெளில வந்துடும், இந்த 2 3க்கு ஒரு 3 வெளில வந்துடும், இந்த 2 2க்கு இன்னொரு 2 வெளில வந்துடும். ஸோ இது வெளில எடுத்தாச்சு. அப்புறம் இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது பாருங்கள். அந்த 2 2க்கும் ஒரு 2 வெளில வந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வெளில எடுத்துட்டோம்னா இந்த 3க்கும் இந்த 7க்கும் பேர் இல்லை. ஸோ அவங்க மட்டும் ரூட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ எழுதியாச்சு. இவங்க எல்லாரையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 24 கிடைக்குது. ரூட்டுக்குள்ளே 21 இருக்குது. அப்போ 24 √21 அப்படின்றது தான் உங்களோட ஆன்சர். இது வந்து மீட்டர் ஸ்கொயரில். √21 அப்படின்றதுக்கு கொஸ்டினில் இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஸ் √21 = 4.58 ஆல்ரெடி கொஸ்டினில் மென்ஷன் ஆகிருக்கு. அதனால √21 வந்த பிளேஸில் 4.58 அப்படின்றத நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 24ஐயும் 4.58ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 109.92 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏரியா ஆஃப் த 3 செக்டர் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் த செக்டர்ன்றது θ/360 × πr². ஆனால் இதில் ஆங்கிள் கொடுக்கல, ஆனால் 3 கார்னரும் நமக்கு வேணும்ல. அப்போ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இந்த ஆங்கிளை நான் பின்னு வச்சுக்கிறேன், இந்த ஆங்கிள் ஹெச், அந்த ஆங்கிளை வந்து நம்ம சின்னே வச்சுக்கலாம். ஸோ முதல் பிளேஸ்க்கு θ/360 × πr². தீட்டாக்கு வந்து ஆங்கிள் b/π × r². செகண்ட் அனிமல் வந்து ஹார்ஸு, ஆங்கிள் வந்து ஹெச்னு வச்சுக்கலாம். h/360 × πr². அதே மாதிரி கவோட ஆங்கிள் வந்து c 360 × πr². இவங்க 3 பேர்கிட்ட என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பை இருக்குது. டினாமினேட்டரில் வந்து 360யும் இருக்குது.
எல்லா டேர்ம்லேயும் பை காமனாக இருக்குது, எல்லாருக்கிட்டேயும் 7 ஸ்கொயர்டும் காமனாக இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டில் பேலன்ஸ் வந்து ஆங்கிள் பி, இதில் பேலன்ஸ் வந்து ஆங்கிள் ஹெச், இதில் பேலன்ஸ் வந்து ஆங்கிள் சி, மற்ற எல்லாமே காமனாக வெளியில் போயிடுச்சு. ஆங்கிள் பி, ஆங்கிள் ஹெச், ஆங்கிள் சி அப்படின்றது வந்து 3 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளில் இருக்க 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன தான் வரும்? 180 டிகிரி தான் வரும். ஸோ இதில் ஒரு பை தான் போடணும், ஏன்னா பை தான் நம்ம காமனாக எடுத்திருக்கோம். ஸோ பை பை 360 மல்டிபிள் பை 7 ஸ்கொயர் பண்ணால் 49 மல்டிபிள் பை இது 3 பேரையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 தான் வரும். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள். இந்த 360யும் இந்த 180யும் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 ஆர் இது 2 ஆர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ பையோட வேல்யூ வந்து 22/7. ஆல்ரெடி இங்கே டினாமினேட்டரில் ஒரு 2 நம்மக்கிட்ட இருக்குது, இங்கே ஒரு 49 இருக்குது, இதை எழுதிக்கலாம். ஸோ 7 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 7 7s ஆர் 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணிடலாம் 11 டைம்ஸ். அப்போ 11 × 7 என்ன கிடைக்குது? 77 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. அப்போ 3 செக்டரோட ஏரியா வந்து 77 மீட்டர் ஸ்கொயர் தான். இப்போ ஃபைனலாக சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஏரியா கேனாட் கிராஸ்ன்றது வந்து ஏரியா ஆஃப் த அந்த ட்ரையாங்கிள் மைனஸ் நம்மளோட 3 செக்டரோட ஏரியா 77 கிடச்சிது. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 32.92 வருது. மீட்டர் ஸ்கொயர்னு எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.